ஆக்சுவலி நாங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுற டே. ஏய் அனன்யா, ப்ராக்டிஸ்க்கு தானே வந்தேன். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எல்லாம் ஓட் ஒரு எலிமினேஷன் ஜோன் போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஐயோ கடவுளே. ஸோ வெல்கம் பேக் டு அக்ஷிதா ஷோக்ஸ் சேனல். ஏ ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ஜோடியில் கிரியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரவுண்டு. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு எடுத்திருக்கோம். அதோட பிடிஎஸ் வீடியோ நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த வாட்டி என்னென்னா ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் அப்படின்றதுனால எங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஐ மீன் நம்ம நார்மல் ஃப்ளோர் டான்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு ப்ராப்பர்ட்டியில் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு டே எங்களுக்கு தந்திருக்காங்க. நாங்கள் நேராக செட்டுக்கே போயிட்டு எல்லாருக்கும் ஒரு 1 hour அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியில் வச்சு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே டெக் வச்சுருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் ப்ராக்டிஸ், விச் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் எங்களுக்கு. ஏன்னா அப்படி இருந்தால் தான் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டியில் ஒரு வாட்டி கூட கிளியராக டான்ஸ் ஆடி பார்க்க முடியும். அதோட பிடிஎஸ் வீடியோ என்னென்ன பண்ணுறோம், கிளாஸில் டான்ஸ் ஆடுற ஒரு பிடிஎஸ் வீடியோ, அங்கே போய் ப்ராப்பர்ட்டிஸில் அப்படி எப்படி பண்ணுறது, அப்புறமா டோட்டலாக ஃபைனலாக நம்ம வந்துட்டு ஷூட் டே அன்னைக்கு எப்படி ரெடியாக இருக்கோம் அப்படின்ற வீடியோட நான் எண்ட் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் இப்போ வந்துட்டு கிளம்பி அங்கே போகணும், ப்ராக்டிஸ்க்கு போகணும். கொஞ்சம் ரொம்ப மல்பரல, ஏன்னா இப்போ தூக்கமே இல்லையா, கொஞ்சம் நாளாகவே ஜோடி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தூக்கமே இல்லாமல் அப்படியே ஓடிட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்கிறேன். என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேன். நம்ம ப்ராக்டிஸ் கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு. ஓகே, ப்ராக்டிஸில் பார்க்கலாம் உங்களை. ஆக்சுவலி எதுக்கு வந்திருக்கீங்க? ஏய் அனன்யா, ப்ராக்டிஸ்க்கு தானே வந்தேன். சும்மா வந்துச்சு, அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுச்சு. கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வேர்த்திருக்கேன். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. கௌரி சங்கர், வாட் ப்ரோ, இட்ஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. நாங்கள் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸிங். நாங்கள் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அவங்க அதாவது நான் இப்போ தான் கொஞ்சம் எடுத்தேன் லோலிபாப். அவங்க ரெஸ்ட்டு. இதுதான் என்னோட ப்ராப்பர்ட்டி. இங்கே இருக்க தெரியுதா, இது வந்துட்டு என்னோட ப்ராப்பர்ட்டி. இங்கே இதில் தான் நாங்கள் பண்ண போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா கௌரி சங்கர் அவங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ என்னோடய ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா நாங்கள் வந்துட்டு ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன சம்பவம் நான் பண்ணிட்டேன். ப்ராக்டிஸ் அப்போது வந்துட்டு ஒரு ஸ்டெப்பில் வந்துட்டு அப்படி சுற்றுறப்ப என்னோட எல்போ பீட்ரிக்ஸ் என்னோட வாயில் இங்கிட்டுச்சு. இங்கே ரத்தம், உள்ள பல்லில் ரத்தம், அப்படி கொஞ்சம் வாய் கொஞ்சம் நான் உடச்சிட்டேன். ஸோ பீட்ரிக்ஸ் நான் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் ப்ராப்பர்ட்டி ஒன்ஸ் ரெடி ஆனோடனே நாங்கள் வந்துட்டு அதில் போரியோ பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இங்கே இவங்கெல்லாம். ஸோ இப்போ டைம் வந்துட்டு 10 o'clock. இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. அவங்களுக்கு போயிட்டுருக்கு. எங்களோட ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. இவங்களுக்கு வந்துட்டு நீ எப்படி பண்ணணும் எது பண்ணணும்னு பார்த்துட்ருக்காங்க. இவங்களை முடிச்சுட்டு அப்புறமா தான் எங்களது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ. சும்மா ஒரு சின்ன பிளாக் முடிச்சிருக்கோம் டான்ஸு, ஒரு சின்ன பிளாக் 16 32 கவுண்ட்ஸ் தான். ஆனால் அதுக்கப்புறமா இந்த ப்ராப் வந்தால் தான், ப்ராப்பில் பண்ணால் தான் நாங்கள் என்ன டைமிங்கில் வர முடியும், என்ன டைமிங்கில் திருப்பி ப்ராப் ஏறுறது, அப்போ என்ன டைமிங்கில் வந்து கீழே டான்ஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற கோரியவே எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் நீங்கள் ஆராம்ஸு இந்த தோமக்குள்ளே படுத்துட்ருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது குச்சிக்கிட்டு, அவங்க கூட சேர்ந்து நானும் தூங்கிட்டுருக்கேன். எப்படி செமையாக சரி பார்ப்போம். அவங்க பாருங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே பாருங்க, எங்கள் ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதை உண்ணிட்டா. கௌரியோட அண்ணா என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கோம். இவ்வளோ நேரம் மாஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு மேலே இப்போ இவர் பண்ணுறாரு. அடுத்து நாங்கள் போவோம். பாருங்க,
வந்த எக்ஸைட்மெண்ட் இவ்வளோ நேரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு கீழே வந்துட்டேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கு. அது கை வலி பார்த்தனா அப்படி இருக்கு. இதெல்லாம் கை வாஷ் பண்ணால் தெரியும் போல இப்போ இல்லை எடுக்கங்க பட்டாணி. பிஸ்கெட் தந்தாங்களா அந்த அக்கௌண்ட்க்கு கை அழுக்கடி தந்தோம். அதாவது நான்லாம் என் வீட்டில் கூட வேலை பார்த்தது கிடையாது. இங்கே ஒரு நிமிஷம் 1 நிமிஷம். இப்போது இங்கே வந்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஆமாம் ஐயோ நில்லுங்க. ஆமாம் இது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போது அண்ணா ஒரே மிஷன் அதை அடிக்காதீங்க அண்ணா, கிராஸ் பண்ணிடுறேன். அங்கே வந்துட்டு பெட்டு வந்துட்டு நாளைக்கு தான் வரும். ஸோ அதனால நாங்கள் இது ஒரு 2-3 எடுத்துகிட்டு நீங்கள் என் மேலே போடுறீங்க. நானே தான் வெயிட்டை பின்னால் சாச்சிக்கிறேன். ஆமாம் அங்கே பாருங்க பின்னால் ஸ்ரீமித் அக்கா ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்கே பாருங்க அவங்க ஜாலி. பாருங்க அவினாஷ்க்கு ஆக்சுவலி ஹைட்டே பிடிக்காது. அவன் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இது கூட ஏற மாட்டான். அவனும் விலாக் எடுக்கிறான், நானும். இங்கே பாருங்க இது நான் என் விலாகில் எடுக்கிறேன், அவன் விலாகில் எடுக்காதீங்க. ஐயோ ஒரு வாட்டி ஆடி அவன் எக்ஸ்பிரஷனை அண்ணா நல்ல எட்ஜ் வரைக்கும் வரணும், அப்படியே பயமா இருக்கணும். அந்த அப்பதான் செம்மையா இருக்கும் அவுட்புட்டு இல்லை. வந்துட்டு ஆக்சுவலி நாங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுற டே. என்னோட ப்ராப்பர்ட்டி அங்கே ஏற்றுறாங்க. ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற டே. நாளைக்கு வந்துட்டு டெக்னிக்கல்ஸ் ப்ராப்பர்ட்டி. அவினாஷ் ஐஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு நாங்கள் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நாளைக்கு பக்கா டெக் பார்த்துடலாம். லாக் எடுத்துகிட்ருக்கேன் சார். பாருங்க தான் என் ப்ராப்பர்ட்டி இதை இப்போ ஏற்றுவாங்க மேலே. ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா இது பண்ணுறப்போ இங்கேருந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்கப்போ பீட்ரிக்ஸ் அண்ணா இங்கேருந்து இப்படி டைவ் அடிச்சுட்டு போவாங்க. நாங்கள் ஆர்ச்சில் இருப்பேன், பீட்ரிக்ஸ் அண்ணா இதுக்குள்ளே அப்படி டைவ் அடிச்சுட்டு போவாங்க. பின்னால் ட்ரை பண்ணுறாரு. பண்ணலாம் பண்ணலாம், லெட்ஸ் கோ. போயிடுங்க, ஒரு ஃப்ளோ அடிச்சிருங்க. நாங்கள் எவ்வளோ சூடாக ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தில் பண்ணுறோம். ஒன்றையும் எடுத்துக்கோ. This is Roxy bro. பிளான் பண்ணுறேன் எப்படி ராக்கி பாய் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். அதே அவரோட கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட கண்டஸ்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ தான் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் நான் இது போட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ அதோட அடி எப்படி இருக்குது தெரியுமா? இது காமி, என் கழுத்து காமி. இந்த ஒரு எலிமினேஷன் ஜோன் போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஐயோ கடவுளே. அதெல்லாம் ஓட் Bye.
ஸோ கைஸ் இன்னைக்கு தான் வந்துட்டு எங்களோட ஷூட் டே. ஒரு 2-3 நாளாக கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்துட்டு நான் அழகாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இதோட வீடியோ வந்துட்டு நீங்கள், அதாவது நான் இதை லான்ச் பண்ணேன்னா அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு 1 வீக் பிஃபோர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ லான்ச் ஆகும். மேக்கப் வந்து நான் போட்டு முடிச்சாச்சு. மேக்கப் அழகாக இருக்கா? அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வந்துச்சு. ஹேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரெஸ்ஸு போட்டுட்டு 11 o'clock உள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறமா டேக் ஆரம்பிச்சிடும். ஸ்ரீமிதா, இதுதான் ஸ்ரீமிதா. சொல்லுங்கள். நான் ஸ்லீப்பிங். அங்கே வந்துட்டு 1:08 ஆகும். கௌரி சங்கர் ஸ்லீப்பிங். அதனால் நானும் இப்போ போய் ஸ்லீப்பிங். நான் இப்போ போய் தூங்க போகிறேன். அவ்வளோதான். குட் நைட் மக்களே. ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் பூஜை பண்ண வந்திருக்கோம். ஹாய் சிதல். அவன் அந்த சைடு எடுத்துகிட்டு இருக்கான், நான் இந்த சைடு எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? ஒரு குடும்பத்தில் எத்தனை பேரை யூடியூப் வைக்கிறது? Please like, subscribe to my channel. Press the bell icon for ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகிட்டு இதுவும் அடுத்த பர்ஃபார்மன்ஸ் அதனால நான் உள்ளே போயிட்டுருக்கேன். அந்த சைடு அவங்கெல்லாம் இருக்காங்க. லைட்டாக ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஏறிட வேண்டியது தான். ஸோ இந்த விலாகு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ரிசல்ட் என்னன்னு எனக்கும் தெரியாது. ரிலீஸ் ஆகிற ஆடி முடிச்சிட்ட அப்புறமே எனக்கு ரிசல்ட் தெரியும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until the next time, bye from Akshita Shok's channel.